வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன லஞ்ச் வீடியோன்னு பார்க்கலாம். என்னங்க இன்றைக்கி ஜன்னலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிச்சமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இன்றைக்கி காலையில் 2:30 மணிக்கு எப்பயும் போல் எழுந்தாச்சு. 3 மணிக்கெல்லாமே நான் குளிச்சுட்டு தயாராகவே ஆகிட்டாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலட்சுமி விரதம் இல்லையா? அதனால் காலையிலேயே நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே சாமி கும்பிட்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதை தவற விடுறவங்க மதியம் ஓரை நேரத்தில் கும்பிடலாம். அதை விட விசேஷம் ஈவினிங் நீங்கள் 6 மணிக்கு கும்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம வரலட்சுமி அம்மா பூஜையை சூப்பராக சிம்பிளாக போட்டாச்சு. குங்குமத்தால் தான் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நான் போடுறேன், வ்ளாக் மாதிரி போடுறேன் பாருங்க. ஆனால் அலங்காரம் பண்ணுறதுலாம் டைம் இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாகவே மகாலட்சுமி பாட்டு தான் போயிட்டுருக்கு. காலையில் போட்டேங்க, ஒரு 2:15 போல் போட்டேன் பாட்டு. நான் இன்ன வரைக்கும் அந்த பாட்டு தான் போயிட்டுருக்கு. அதே போல் இந்த சம்பிங் பூ யாருக்குங்க பிடிக்கும்? இந்த கொடி சம்பிங் சொல்லுவாங்க. அந்த பூ வாசனை பார்த்தீங்கன்னா வீடே மணக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா வீட்டில் அவ்வளோ பூ பூக்கும். நாங்கள் எல்லாருக்கும் சும்மாவே கொடுப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரவுண்டு பூ 20 ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. ஆனால் இது வாசனையான பூன்றதுனால சாமிக்கெலாம் ரொம்பவே இஷ்டமான பூன்றதுனால நான் பால் மரமாக வாரம் வாங்கி சாமிக்கு போட்டுட்ருக்கேன். ஆனால் வாங்க சொல்லலாம் மனசே கேட்க மாட்டேங்குதுங்க. நம்ம வீட்டில் அவ்வளோ உப்பு பூதுது, அப்போல்லாம் நம்ம வைக்கவும் இல்லை, பெருசாக அதை எடுத்துக்கவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம காசு கொடுத்து வாங்க சொல்ல அந்த பூவோட அருமையே தெரியுது. அவ்வளோ வாசனை தெரியுங்களா? ஒரே ஒரு பூ போட்டால் கூட அவ்வளோ வீடே வாசனையாக இருக்குது. பூஜையெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு கரெக்டாக 6:30 மணி போல் ஆகிடுச்சுங்க. காலையில் 2:15 எழுந்த ஆள் 6:45 தான் எல்லா வேலையும் முடிஞ்சுது. சரி என்ன லஞ்சு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்காக பார்த்தீங்கன்னா எக் ரைஸ் தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சுட்டேன். கூடவே நட்ஸ்லாம் ஊற வச்சுருந்தேன். அதையும் அரைச்சி பால் போட்டு கொடுத்தாச்சு. நான் சக்கரைலாம் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன், அப்படியே அரைச்சி கொடுத்துருவேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.